Hi students, இன்னைக்கு நம்ம 12th ல வந்து ஒரு important 5 mark question ஒரு problem பார்க்க போறோம். See the question. Consider 2 point charges. ரெண்டு point charges. What are they? Q1 and Q2. But both the charges are at rest. Restல இருக்கு. See as shown in the figure. This is the figure. Calculate the force experienced by the two charges for the following cases. என்ன calculate பண்ணனும்? Force experienced by the 2 point charges. இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையே அந்த சார்ஜஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபீல் பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணனும். சோ அதுக்கு வந்து 3 கேसेस கொடுத்திருக்காங்க. See the first case. Q1 value +2 microcoulomb, Q2 +3 microcoulomb. Micro means what? Small. Its value 10⁻⁻⁶. Okay. Then see second case, third case. இந்த ஸ்பேஸ் நமக்கு தேவைப்படாதனால தான் நான் இங்க எழுதி இருக்கேன். அப்ப இந்த மூணு கேஸ்லயும் இந்த ரெண்டு சார்ஜஸ் இல்ல Q1 Q2 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் என்ன அப்படினு பார்க்க போறோம். ஓகே, see the given diagram. See two axes, x axis, y axis. Two charges. ஒன்னு எங்க இருக்கு? x axis ஓட origin, y axis ஓட origin. ரெண்டோட originல தொடக்கத்துல வந்து ஒரு சார்ஜ் Q1, இன்னொன்னு வந்து Q2 x axisல இருக்கு. டிஸ்டன்ஸ் வந்து நம்ம r ன்னு எடுத்துப்போம். நான் ஃபர்ஸ்ட்ல படிச்சிருப்பீங்க. கூலம்ஸ்லாலே வரும். So R is equal 1 meter. So in between that one force is there, right? Either attractive force or repulsive force. That one is based on the charges, right? Negative positive in attraction, positive positive, or negative negative in repulsion. So எப்படி பார்ப்போம். See the first case, Q1 plus Q2 plus. அப்ப ரெண்டுமே பிளஸ்ங்கிறதுனால இதே ஆக்சிஸ்ல இருக்கலாம். ஓகேவா? அதே டயகிராம் வரைய போறேன். See, இது x axis. This is y axis. ரெண்டுமே பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா என்ன ஆக்சிஸ் வரும்? பாசிட்டிவ் x axis. அப்போ ஒன்னு இங்க இருக்கலாம். இல்லையா? வேல்யூ என்னது? +2 microcoulomb. Q1 ஓட வேல்யூ +2 microcoulomb. இங்க ஒரு சார்ஜ் that is Q2 is equal to +3 microcoulomb. Distance என்ன இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஏற்கனவே क्वेश्चनல கொடுத்துட்டா எவ்வளவு இங்க முன்னாடி கொடுத்திருப்பாங்க r is equal to 1 meter distance. ஓகேவா? ஜெனரலா கொடுப்போம் r is equal to 1 meter. சரி, இப்போ இந்த ரெண்டு கடையில வந்து என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவ். அப்ப ரிப்பல்சிவ்னா டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இத ரிப்பல் பண்ணோம் அவுட்வர்ட்ஸ். அப்ப Q1 எங்க சார்ஜால Q2 மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்ன படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்ப என்ன எழுதணும்? இதால இது மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் that is F21 வெக்டர். நோ, ஏன்னா இங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ் செகண்ட் சார்ஜுக்கு வந்தா இப்ப அது யாருக்கு சொந்தம்? செகண்ட் சார்ஜுக்கு தான் சொந்தம். அப்ப ஃபோர்ஸ் ஆஃப் த செகண்ட் சார்ஜ் பை த ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஆர் டியூ டு த ஃபர்ஸ்ட் சார்ஜ் தான் F21. அதே மாதிரி இங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் பண்ணும் இல்லையா? That is F12. அப்ப டைரக்ஷன் பாரு, ரிப்பல்ஷன். இது இங்க ரிப்பல் பண்ண வைக்கும். ஓகே, அதே மாதிரி இங்க இருந்து டைரக்ஷன் இப்படி இருக்கும். சோ both are in opposite direction. ஓகேவா? சோ அப்ப எழுதுவோம். ரெண்டுமே கால்குலேட் பண்ணனும். F21 வேணும், F12 வேணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் F21 பாப்போம். Force of the second one due to the first one. எழுத போறோம். F21 vector is the force on Q2 யாரால? by Q1. Q1 எங்க சார்ஜால Q2 என்கிற சார்ஜ் மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். ஃபார்முலா என்ன? கூலம்ஸ் லா ஃபார்முலா. ஜெனரல் ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்ம் படிச்சிருக்கீங்க? F is equal to 1/4πε0 into Q1 Q2 by R square. இது நீங்க வெக்டார் போட்டீங்கன்னா இங்க என்ன போடணும்? ஒரு வெக்டார் குவாண்டிட்டி, யூனிட் வெக்டார். அதோட வேல்யூ என்னது? 1. இப்ப F21 னா force of the second யாரால? by the first charge. ஓகே, எங்க இருந்து வந்துச்சு? இங்க இருந்து வந்துச்சு. அப்ப டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது எங்க இருந்து வரணும்? டிஸ்டன்ஸ் from first charge to second charge. ஓகேவா? அப்ப இங்க force வந்து F21 ஆ இருந்தா எங்க இருந்து வந்துச்சு? ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தனால டிஸ்டன்ஸ் first charge to second charge. அப்ப இங்க 1 2, இங்க எப்போ 1 2. இந்த மாதிரி ஃபார்முலா இங்க யூஸ் பண்ணனும். அப்ப F21 vector is equal to 1/4πε0 into Q1 Q2 by R12 square into R12 cap. நமக்கே தெரியும்
R12 distance from first charge to second charge. இது பாசிட்டிவ் x axis இருக்கிறதுனால பாசிட்டிவ் x axis ல யூனிட் வெக்டார் நமக்கு தெரியும் என்னது i cap. சோ அப்ப என்ன போடலாம் R12 கேப்புக்கு பதிலா i cap போடலாம். படிச்சிருக்கோம். X axis i cap, y axis means j cap. சரி வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். 1/4 pi epsilon வேல்யூ ஃபர்ஸ்ட்ல இருக்கு. 9 into 10 power 9 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்துக்கோ. 4 pi epsilon naught வேல்யூ உங்களுக்கே தெரியும். 8.854 into 10 power minus 12. இது போட்டீங்கன்னா 9 into 10 power 9. Q1 Q2. Q1 அளவு 2, Q2 3. அப்ப 2 into 3. 2 into 3 into micro 10 power minus 6. இங்க ஒரு 10 power minus 6. மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் 10 power minus 12 by R12 square. R distance from first charge to second charge என்னது 1. அப்ப 1 square. Then R12 cap. R12 cap க்கு என்ன போடலாம் I cap. போட்டுக்கலாமா? So அப்ப F21 vector is equal to மேல மல்டிப்ளை பண்ணுவோம் 9 into 2 into 3 என்னது 6 into 10 power 9 இருக்கு இங்க 10 power minus 12. 10 power minus 12 ல 9 போச்சுன்னா remaining 10 power minus 3 by 1 square na 1 into I cap. Okay va? So அப்ப F21 vector is equal to 9 6 are 54 into 10 power minus 3 by 1. By 1 அதே தான். What's the unit? Unit of Newton I cap. சரி அப்ப F21 force of the second one by the first one எங்க வருது இங்க இருந்து இந்த பக்கம் வருது பாசிட்டிவ் x axisங்கறனால பிளஸ். சரி அடுத்து இதே மாதிரி F12 க்கு இங்க இருந்து இப்படி வரும் அப்ப அது மைனஸ். ஆனா ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கும் ஏன்னா டிஸ்டன்ஸ் சைன் சார்ஜஸ் தான் வேற. இப்ப Q1 Q2 2 into 3 அடுத்து 3 க்கு மாத்தி போடும்போது 3 into 2 ஒரே வேல்யூ தான் வரும். சோ அப்ப நமக்கு தெரியும் by Newton's third law of motion என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம் force of the first charge due to the second charge is equal to force of the second charge due to the first charge. அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கு ஒன்னு இப்படி இருக்கு இன்னொன்னு இப்படி இருக்கு அப்ப மைனஸ் டைரக்ஷன் is equal to minus F21 ஆல்ரெடி இங்க இருக்கு அது அப்படியே இங்க எழுதினா போதும் 54 into 10 power minus 3 n I cap. இது வந்து F12 வெக்டார். This is case 1 A. So next B. B ல என்னது Q1 is equal to plus 2 microcoulomb. Q2 is equal to minus 3 microcoulomb. சரி டயக்ராம் எப்படி வரணும் இது x axis y axis Q1 பாசிட்டிவ்ல இருக்கு பாசிட்டிவ் ஓகே இங்க என்ன வரும் plus 2 microcoulomb which one is equal to Q1 equal to Q2 வேல்யூ என்னது அதே லொகேஷன் தான் வைக்கணும் Q2 ஓட வேல்யூ minus 3 microcoulomb ஓகேவா distance இங்க இருந்து வரைக்கும் distance என்னது the same r equal to 1 meter. Clear? Okay. But see, this is negative, this is positive. So in between the force is what? Attractive force. Here, repulsive force. Repulsive. Both are positive. Here the force is what? Attractive. So direction, இது attract பண்ணோம். இது attract பண்ணோம். இது force F12. Here the force F21 but both are equal. Okay, see எப்படி பார்க்கணும் அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன் F21 vector is the force அதனால எழுதலாம் attractive force அப்படினு கூட எழுதலாம் is the attractive force எங்க on Q2 ஏன்னா F21 தான் force of the second charge by the first charge right. So on Q2 யாரால வந்தது due to Q1 is formula F21 is equal to the same formula no 1 by 4 pi epsilon naught into Q1 Q2 by R இங்க இருந்து அங்க distance R12 square அதே மாதிரி
இங்க இருந்து இங்க வரும்போது R12 cap distance from first to second. அதுல என்ன அப்படின்னா see F12ங்கிறது வந்து பாசிட்டிவ் x axis நோக்கி போயிட்டு இருக்கு. But F21 see attractionால see the arrow mark towards the negative x axis. அப்ப இங்க என்ன போடணும்? மைனஸ் போடணும். In the direction opposite. See the next step. F21 vector is equal to minus 1 by 4 pi epsilon value 9 into 10 power 9 then into Q1 Q2. Q1 value is what? 2 into minus 3. 2 into minus 3. Okay. See, actually minus 3 is the magnitude. இப்ப ஃபார்முலால சப்போஸ் நம்ம மைனஸ் போடாம இருந்தால் இங்க வேல்யூல மைனஸ் போடணும். சப்போஸ் மேக்னிட்யூட்ல வந்து நம்ம மைனஸ் போடாம இருந்தால் இங்க போடாம இருந்தா கண்டிப்பா ஃபார்முலால என்ன போடணும்? மைனஸ். ஏன்னா நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் what? The direction. I mean the charge is negative so the direction is also what? Negative, opposite direction. Okay? So வேல்யூல இருக்கறனால அங்க யூஸ் பண்ணிட்டேன். Then divided by R12 square. R12 square distance என்னது? இங்க எழுதிருப்போம் 1 meter. Suppose 1 square into R12 cap. R12 cap. அப்ப R12 cap என்ன? Distance from first charge to second. எந்த direction? Distance எங்க இருந்து எங்க? Left to right. So அப்ப R12 cap என்ன போடலாம்? I cap. The same I cap. அப்ப இங்க I cap is equal to 2 3s are 6. அப்ப minus 6 into 9 into 10 power 9 I cap by 1 square root. So F21 vector is equal to 6 9s are minus 54 into, see then one more thing, Q1 Q2 charge 2 into 3 okay minus 6, then micro இல்ல இத எழுத மிஸ் பண்ணிட்டோம், micro 10 power minus 6 into 10 power minus 6 அப்ப என்ன வரும்? into 10 power minus 12 then I cap. Yes, so power into 10 power minus 12 I cap. So minus 54 into 10 power 9 10 power minus 12 ல போயிடுச்சுனா மீதி என்ன இருக்கும்? 10 power minus 3. What's the unit of force? Newton. Then I cap. Left side rectangle, right side. In அதே மாதிரி தான் இந்த force ரெண்டு forceமே equal, direction opposite. So we can use what? Newton's third law. By Newton's third law of motion. என்ன formula? F12 is equal to minus F21 vector. அப்ப F12 vector is equal to minus, already see here the formula minus is there. இல்லையா? ஃபார்முலாலே மைனஸ் இருக்கு. அப்ப இந்த மைனஸ் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இதை எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது மைனஸ் டு மைனஸ் பிளஸ் I 54 into 10 power minus 3 n I cap ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப இங்க F21 க்கு ரீசன் F21 வந்து towards the negative x axis direction, so that's why minus, but F12 is direction, so plus. Then see case 3, Q1 is equal to plus 2 microcoulomb, Q2 is equal to minus 3 microcoulomb, where in water is a medium now, so என்ன கொடுக்கணும்? Relative permittivity value is 80. See the diagram? X, Y, here one charge, what is that? The same, இதே charge தான் யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப வேல்யூல அதே தான் வரும் அந்த force. ஆனா வாட்டர்ங்கற மீடியம்ல இருக்கறதால some changes will be there, right? See Q1, what's the value? Q1 is equal to plus 2 microcoulomb, then Q2 is equal to minus 3 microcoulomb, distance also the same, 1 meter, but that one is where? Placed in water. This is the water now. The medium is water. Then value is given. So what about the force? See, one is positive and another one is negative. Here the force is F21, force of the second one due to the first one. Here the force is force of the first one due to the second one.
But see the direction, this is negative charge now. Negative means attraction. The direction varum. Idu vandu towards, right? And it positive. Positive and outwards, negative and the inwards. So appo idukku paapom eppdi formula. Inge enna force? Adhe force da. Okay va? Formula idhe eludikalam. Enadhu? F21 vector is the enna force rendu per kadal attractive is the attractive force enga on Q2 by Q1. The same formula. What is that? F21 vector is equal to 1 by 4 pi epsilon naught. Sorry, epsilon naught போடக்கூடாதியா? இது வந்து மீடியம் வாட்டர். சோ அதனால எப்சிலான் தான் பெர்மிட்டிவிட்டி இன் மீடியம். மீதி எல்லாமே வேக்கம்ல இருந்தனால நாட் போட்டோம். சோ அப்ப எப்சிலான் இது என்னது? Q1 Q2 டிஸ்டன்ஸ் இங்க இருந்து அங்க இல்ல R12 ஸ்கொயர் into R12 cap. So is equal to 1 by 4 pi. We know the formula. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? எப்சிலானுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் படிச்சிருப்போம். அப்ப எப்சிலானுக்கு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் into Q1 Q2. Q1 into Q2 இதா இருக்கு இல்லையா? Q1 2 Q2 minus 3. அப்ப 2 into right 2 into minus 3. Okay. Micro 10 power minus 6 இங்க ஒரு 10 power minus 6 multiplication வருமா என்ன வரும்? 10 power minus 12 by R12 square distance எங்க distance எவ்வளவு 1 square then R12 cap க்கு என்ன போடலாம் I cap so I cap is equal to 1 by 4 pi epsilon naught value we know that right 9 into 10 power 9 இங்க எழுதியிருப்போம் எல்லா இடத்துலயும் எழுதியிருப்போம் then by epsilon r value is given. Epsilon r value is what? 80 into 2 into minus 3 minus 6 into 10 power minus 12 I cap by 1 square 1. So 9 6 are 54 minus 54 into 10 power 9 into 10 power minus 12 10 power minus 3 by 80 which one is equal to F21. Then the unit is what? Newton I cap. Okay va? அப்ப மீடியம் வாட்டர்ல வைக்கும்போது force second charge experience பண்ணக்கூடிய force 80 times decreases எங்க than the what? vacuumல வந்து இருக்கும்போது ப்ரொடியூஸ் ஆன force விட வாட்டர்ல வந்து 80 times decreases கீழ இருக்கு decreases. ஓகேவா? சரி இதே இது வந்து என்ன அடுத்து by Newton's third law we know that என்னது F12 vector is equal இதே force தான் இங்க இருக்கும் okay so F12 is equal to minus F21 vector is equal to இங்க minus இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இது minus minus plus ஆயிரும் so 54 by 80 into 10 power minus 3 Newton then unit vector. Okay, this is F12 vector. This is divide பண்ண என்ன வரும்? minus 0.675 divide பண்ணி பாருங்க into 10 power minus 3 n I cap F21. So அப்ப அடுத்து என்ன வரும்? by Newton's third law of motion. இதெல்லாம் equal force on the first charge due to the second is equal to force on the second charge due to the first charge. Both are equal. But see the direction opposite now. Idu F12 positive, F21 on the negative direction. So அப்ப minus equal to இங்க என்ன இருக்கு F21 minusல இருக்கா இந்த F21 இங்க எடுத்து போடும்போது ஆல்ரெடி இங்க ஃபார்முலால மைனஸ் இருக்கு இந்த மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆகும்போது இது என்ன இருக்கும் 0.675 into 10 power minus 3 n I cap. இது வந்து F12 vector. ஓகேவா? சோ அப்ப என்ன தெரியுது அப்படினா வாட்டர் என்கிற மீடியம்ல எப்சிலானோட வேல்யூ 80 இருக்கும்போது வாட்டர்ல இருக்கும்போது வேக்கம்ல இருக்கிறத விட 80 டைம்ஸ் வந்து ஃபோர்ஸோட வேல்யூ டிக்ரீசஸ் ஆகும்.
ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா பாருங்க. ஸோ இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வேற எந்த கொஸ்டின் கொடுத்திருந்தாலும் இதே மாடல்ல வேற எது கொடுத்தாலும் உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஸோ ஒரு தடவை 2 தடவை எழுதி பாருங்க. ஓகே.